சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா என்ன பண்ணுது? வேணும்னா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? வேணாம். காய்ச்சல் இருக்கறனால எனக்கு பயங்கரமா பசிக்குது. மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்க அழகு. உன் அத்தை உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி சரிங்க சித்தி. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பா. சரி சித்தப்பு. சாப்பாடு வந்தது ஒரு புடி புடிச்சிடுறேன். இந்தா மாப்பிளைக்கு சூடா நல்லா நொய்யரிசி கஞ்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். கொடு. நொய்யரிசி கஞ்சியா? அத்தை, எனக்கு கஞ்சி குடிக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எடுத்துட்டு போங்க. சின்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தலைவாழை இலை போட்டு விருந்தா வைப்பாங்க. சூடா கஞ்சி தான் குடிச்சாகணும். இத குடிச்சீங்கன்னா நல்லா வேர்த்து விட்டு தீவிரம் குறைஞ்சிரும். இசு வேணாம் இசு. எனக்கு இந்த கஞ்சி எல்லாம் தொண்டைக்குள்ள இறங்கவே இறங்காது. இத குடிக்கிற கஷ்டத்துக்கு நான் இந்த காய்ச்சலையே தாங்கிறேன். சின்னையா நீங்க தாங்கிப்பீங்க, ஆனா நீங்க ஃபீவரோட இருந்துகிட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்றத எங்களால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2-3 நாளைக்கு நான் உங்களுக்கு இததான் கொடுப்பேன். பேசாம குடிங்க. இந்தாங்க. ஆமா அழகு, ஈஸ்வரி சொல்றது கரெக்ட் தான். காய்ச்சல் அடிக்கிறப்ப கஞ்சியை விட பெஸ்ட் மருந்து வேற எதுவும் இல்ல. உனக்கு என்ன சித்தப்பு, நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் தட்டுல நல்லா சோத்த போட்டு வெட்டுன்னு வெட்டுவல்ல. ஈஸ்வரி, மாப்பிளைய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஆமா முடியல. ஆமா ஈஸ்வரி, மாப்பிளைக்கு சீக்கிரமா கஞ்சி ஆத்தி கொடு. அத்தை, கடவுளே, எவ்வளவு நடிப்ப போட்டாலும் கடைசியில கஞ்சிலேயே வந்து நிக்கிறாங்களே. இப்ப என்ன பண்றது? இந்தாங்க சின்னையா, இத குடிங்க. அழகு, கஞ்சி வாங்கி கண்ணை மூடிட்டு எக்தமா குடிச்சிரு. ஒன்னும் கஷ்டம் இருக்காது. வாங்கி குடி. வேணா இசுமா. அட பாவி அழகு சுந்தரா, ஓ வயித்துக்கு நீயே வஞ்சனை பண்ற மாதிரி காய்ச்சல்னு சொல்லி இப்படி ஒரு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டியேடா. ஈஸ ட்ரைனிங் போக விடாம தடுக்கிறதுக்காக காய்ச்சலை வர வச்ச. நீ பண்ண தில்லு முள்ளுக்காக அதுக்கு தண்டனையா அந்த கடவுளா பார்த்து உன்னை இன்னைக்கு இந்த கஞ்சியை குடிக்க வச்சுட்டானேடா. குடிங்க மாப்பிள. ஏன்த எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு வீட்டுல கஞ்சியா, இல்ல மொத்த குடும்பத்துக்கும் இதுதானே? இல்ல அழகு, உனக்கு காய்ச்சல்னு எனக்கு தெரியாதனால காலையிலே கிளம்பி போய் இளம் ஆட்டுக்கறியா நான் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இலை ஆட்டுக்கறியா? ஆமா அழகு, அத வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த கறியை சமைச்சிருக்கோம். எனக்கு கஞ்சி சோறு, உங்களுக்கு கறி சோறா? சின்னையா, உங்களுக்காக நானும் கஞ்சி தான் குடிக்க போறேன், சரியா? அப்படியா? அதுக்கு பதிலா நான் உனக்காக கறி சோறு சாப்பிடுறேன். என்ன சின்னையா விளையாடிட்டு இருக்கீங்களா? ஃபீவர் அடிக்கிறப்போ நான்வெஜ் சாப்பிட்டா என்ன ஆகும்? பேசாம கஞ்சியை குடிங்க. ஆமா அழகு, கஞ்சியை குடி. நாங்க இங்கே இருந்தா கஞ்சியை குடிக்காம கையிலே தான் வச்சிட்டு இருப்பேன். நாங்க கிளம்புறோம். துர்கா அக்கா வாங்க, நம்ம போலாம். அத்த, கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தூங்க அழகு. ஆமா மாப்பிள, அப்பதான் காய்ச்சல் சரியாகும். வாங்க. சின்னையா குடிங்க. குடிக்கிறேன். என்ன சின்னையா இப்படி பண்றீங்க? ஒழுங்கா குடிங்க. முடியல. அதெல்லாம் உங்களால முடியும், நீங்க குடிங்க.